தனக்கு தகவல் தெரிவிக்காமல் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அதிகாரிகளை கேள்வி எழுப்பி காட்டமான நிலையில் அதற்கு சின்ன சின்ன ஏரிகளை திறப்பதற்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என துறை சார்ந்த அமைச்சர் துரைமுருகன் கூறியிருந்தார். இந்த நிலையில் ஏரி திறப்பதை ஏன் சொல்லவில்லை என்ற நியாயமான கேள்விக்கு கூட அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறு பேசுவது வருத்தமளிக்கிறது என்ற செல்வ பெருந்தகை கேள்வி கேட்பதே குற்றம் என எப்படி கூற முடியும் என பொங்கி எழுந்தார். ஒரு மக்கள் பிரதிநிதிகிட்ட சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏனுக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல, நீங்களே திறந்து விடுறீங்கன்னு வந்து சார் அது இந்த துறை அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா எப்பவுமே நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க, தப்பு கிடையாது. நீங்க தரங்க, நீங்களே ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அது மக்கள் நல்ல சரி. இப்ப நான் தானே இப்ப ஊரா போறேன், திறந்துட்டாங்க 500 அடி திறந்துருக்காங்க, கொஞ்சம் கவனமா இப்ப எல்லா ஊருக்கும் போறேன். 12-13 ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன். இதெல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும் இல்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆயிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாம. உங்க துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியல. நான் நேரத்துல இருந்து டிவில 12 மணி தான் ஓடிக்கிறேன். 4 மணிக்கு திறக்க போறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இது ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரிஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது, ஏறி பிடிச்சு போய் கிடையாதுங்கிற துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். அயோக்கியதான் சாதி வரியில முதல்ல ஒரு செல்வ பெருந்தகை போல ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொதுவா உண்மை என்ன செஞ்சு பேசணும். பருவமழை கூடி பருவ துவக்க மேட்டூர் டேம் திறந்து நிரம்பியிருந்தால்தான் சீஃப் மினிஸ்டர் திறப்பாங்க. அந்த ஒன்னை தான் நாங்க திறப்பாங்க, மேல லோக்கல் திறப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆத்து குறுக்குமாக கட்டியிருந்தா பண்ண வேண்டாம். அதுக்காக அவர் அவ்வளவு பெரிய கூப்பிடணும்னா கூப்பிடலாம், அது ஒரு தப்பு கிடையாது. இது யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏரிய நான் கேட்கிறேன், காவேரி பாக்க ஏரி பண்றாங்கன்னா அது மாதிரி அது தேங்கி இருக்கு. அதை கொண்டு இப்படி ஒன்று செய்திருக்காரு. அங்க ஒருத்தங்கிறான், இங்க ஒருத்தங்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், அங்க ஒருத்தர் இருக்கான், அவனால தான் சொல்ல. அவர் பேசுனதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் பேசுன ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்க வசிக்கிறாங்க, வாக்காளர்கள். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லல, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலன்னு சொல்றேன். எதுக்கு தகவல் சொல்லலன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா, என்னோட உரிமை. திறந்து விட்டவனே எங்க போகுது? அது வழுதலம்பேடுக்கு போகுது. வழுதலம்பேடுல இருந்து திருமுடிவாக்கம் வழியா அனகாபுத்தூர், பம்பல் அந்த பக்கம் போது என்னுடைய தொகுதியை ஒட்டி வழுதலம்பேடு, திருமுடிவாக்கம், சம்பரம்பாக்கம், காவலூர் இருப்பதால் நான் ஒரு வாரத்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போன் பண்ணி சொல்லி இருப்பேன், திறக்க போறாங்க, குழந்தைகள்லாம் ஆத்து பக்கம் போக வேண்டாம், பெரியவங்க எல்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம், நான் எச்சரிக்கை பண்றதுக்காக கேட்கிறேன். இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னாரா? இதுக்கு என்ன பதில்? நான் மீண்டும் சொல்றேன், மதிக்கக்கூடிய தலைவர் அவரு, அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு, ஆட்சியாளர் கீழே அதிகாரிகள் என்பது வேறு. இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதிகாரிகள் மேண்டேட்டரி இல்லைன்றாங்க. அதெல்லாம் எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட சொல்ல வேண்டிய மேண்டேட்டரி இல்லைன்னு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. கொடுக்கலாமா? அது மாதிரி எது மேண்டேட்டரி இல்ல? ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சொல்றது மேண்டேட்டரி இல்லையா? நாளைக்கு மக்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னா அந்த திறந்து விட்டு என்ஜினியரா போய் நிக்க போறா? நான் தானே போய் நிக்க போறேன், மக்கள் பிரதிநிதி தானே போய் நிக்க போறாங்க. சொல்லுங்க. ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ், விடுதலை பெறுவதற்கு முன்பாடியே பிரிட்டிஷ்காரர்கள் சொன்ன பேர் நான் நைட்டு எல்லா புத்தகங்களையும் எடுத்து படிச்சேன். ஆதாரம் இல்லாம இதை பேசக்கூடாதுன்னு நீ கேட்கறீங்க, சொல்ற. இது கூட தேவையில்லாததான்.
நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த ஏரி விழா. இந்த விழாவை எடுத்தது யார்? சங்க இலக்கியம் படிச்சிருக்கிறாரு, சிலப்பதிகாரம் படிச்சிருப்பாரு, அவரு எல்லா புராணங்களும் படிச்சிருப்பாரு. நீர் நிறைந்த திருவிழா, நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த ஏரி விழான்னு சொன்னது யாரு? அது விழான்னா என்ன? ஒரு நீர் நிறைஞ்சு போச்சுன்னா அதை விழா எடுக்கணும், திறந்து எடுக்கும் போது விழாவோட நடத்தணும். அதுதான் நான் நைட்டு படிச்ச புத்தகத்துல சொல்லுது. அப்படின்னா இல்ல இல்ல நீர் நிறைந்த விழாலாம் கிடையாது, நாங்க ரகசியமா போய் திறந்து விட்டுட்டு வந்துருவோம், ரகசியமா அதை வச்சுக்குவோம், டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு அதிகாரிகள் சொன்னா இத கூட ஒரு மக்கள் பிரதிநிதி கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த விதத்தில் நியாயம் இது? இதுக்கு என்னென்னவோ சாயங்கள் பூசுறீங்களே, தப்பு இல்ல அது? எங்களுக்கு இருக்கிற கோமணமே வெறும் சுயமரியாதை தான். இதை கூட விட்டுணுமா?